ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி பன் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நெய் வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண எடுத்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், முந்திரி சேர்த்துக்கிறேன், முந்திரி நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ப்ரெட்டை 2 சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2 சைடுமே நல்லா ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தனியாக இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு வானல்ல நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையறதுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ பண்ணை வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக திரிச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் நல்லா திரிச்சுக்கிட்டேன். இப்போ சக்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட இதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை பாகுலேயும் நல்லா வெந்து வரும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு. இப்போ வானல்ல நல்லா ஒட்டாமல் வருது. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கைவிடாமல் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு நம்ம இறக்க போகிற டைமில் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பன் அல்வா. அவ்வளோதான், பன் அல்வா ரெடி. இது வந்து ரஸ்க்லையும் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரஸ்கில் செஞ்சதை நான்